உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றா 2 லைனில் சொல்லிட்டாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது திமுகவினுடைய தூக்கத்தையும் அதிமுகவினுடைய தூக்கத்தையும் கலைச்சி விட்டுட்டு போயிடுச்சு. விசிகாவில் 6 சீட்டு, அதில் 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் தாவேக்காலால் 234 சீட்டு. நம்மளுடைய தலைமையில் தான் ஆட்சின்றாரு. அப்போ அவருடைய கருத்து எந்த அளவுக்கு போய் சேரும்? தாவேகா தலைவர் தளபதி அவர்களுடைய கருத்தும் பாதையும் பயணமும் அப்படிதான் இருக்கு. அண்ணன் திருமாவர்களுடைய பாதையும் பயணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் ஏன் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர்கள் ஒரு வட்டத்துக்குள்ள குறுகிறாங்க. இவர்கள் தமிழகம் முழுக்க பறந்துருக்கிறாங்க. நாளைக்கு தேசிய கட்சியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபியினுடைய ஒரு முகமாக தான் சீமான் இருக்கிறாருன்றதுல மாற்ற கருத்து கிடையாது. அதுல சதவீதம் ஓட்டுகள் அதிகமாக குறிப்பா எந்த விஷயத்துல பிஜேபி முகமா இருக்காரு? சங்கி சகத்தோழன் சொல்லும்போது அவனை என்னன்னு சொல்லுவீங்க? ஆதவ அர்ஜுன் விசிகால இருந்தாரு. இப்ப அவரோட நிலைப்பாட்டை மாத்தி இப்ப தாவேகால சேர்ந்திருக்காரு. எடுத்து விடப்பட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆதவ அர்ஜுனா கட்சிக்கு முரணா செயல்படுறாருன்னு எந்த இடத்துலயும் அண்ணன் திருமாவர்கள் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? அப்ப நீங்க எதை வேணா பண்ணுவீங்க. இங்க கேட்கறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. மிக பிரம்மாண்டமா நிக்கிறாரு. யாரும் அவ்வளவு சீக்கிரம் இடப்பற்ற முடியாது. 2026 வாங்க, நாங்க போராடுறதுக்கே எங்களுக்கு ஒரு அனுமதி தேவை. நீங்க ஒரு பேரணி நடத்தக்கூடிய சூழல்களை தமிழக அரசு உங்களுக்கு ஏற்படுத்த இல்லைன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஈசிஆர் ரோட்ல ஒரு பொண்ணுக்கு உடனே மறுநாளே எடுத்து அந்த பையனை ஒரு வீடியோ எடுத்து எங்க குடும்பம் அந்த பையன் குடும்பம் அதிமுக குடும்பமா சொல்ல வைக்கிறீங்க. அவனோட அம்மாவோட அத்தை பையன் கட்சியில இருக்கிறாராம். எப்படி? இப்ப இந்த இடைத்தேர்தலில் நீங்களும் நின்றுக்கலாமே. இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 30-35 அமைச்சர்களும் போய் அங்க நிப்பீங்க. இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளரும் போய் நிப்பீங்க. தெருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நிப்பான். அவன் போட்டி போடுவீங்களா? கொள்ளை வச்சிருக்கீங்க. அப்படி இருந்து நாம் தமிழர் அங்க அவங்க போட்டிடுறாங்க. அதானங்க. ஜாம்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆண்டனி ஃபெலிக்ஸ். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாவேக்காவுடைய ஆதரவாளர் ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். தாவேக்காவுடைய ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, 2வது வருஷம் ஆரம்பிக்குது. நிறைய நிர்வாகிகள் உள்ள புதுசாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விசிகால ஏற்கனவே இருந்தவர் ஆதவ அர்ஜுன், அவரும் சேர்ந்திருக்காரு. ஏடிஎம்கேல இருந்தும் ஒரு நபர் வந்திருக்காங்க, ஐடிவிங்கில் இருந்து நிர்மல்குமார் அப்படின்றவர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது தாவேக்கால இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக கருதிக்கிட்டு இருந்த விசிகாவில் அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா எப்படிப்பட்டவர்ன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வருகை புரிந்தது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அவர் வந்திருக்காரு, கிட்டத்தட்ட ஏற்கனவே விசிகால இருந்தார். அவருடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருந்திருக்கு. பயங்கரமான ஒரு வளர்ச்சி அவரோட வளர்ச்சி. ஏன்னா அது வரைக்கும் தெரியாதவர் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எல்லாருக்கும் தமிழகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேவை சாடினப்பையும், அதே மாதிரி விஜய் அவர்கள் விகடன் விழாவில் பேசினப்பையும் தான், அம்பேத்கர் அவர்களுக்கு புத்தக வெளியீடு விழாவில் பேசினப்பையும் தான் ஆதவ அர்ஜுன் யார் அப்படின்றது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது. இது அவர் முன்னாடியே பிளான் பண்ணி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எல்லாருக்குமே. இது கரெக்டாக குறிப்பிட்டு இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கிற மாதிரியே தெரியுது. இல்லை, நீங்கள் எந்த ஒரு தனி மனிதனுமே தன்னுடைய இலக்கு எதுன்னு தெரியாமல் பயணம் பண்ணுறது முட்டாள்தனமான ஒரு பயணம். அதில் சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவருடைய இலக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம், புரியுதுங்களா? அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். தன்னுடைய போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கற்களையும் முற்களையும் தள்ளிவிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது தாம் கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கட்சியினுடைய ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படின்றது கூட பார்க்காம தன்னுடைய கூட்டணி கட்சிகளில் இதுவரைக்கும் இருந்து கூட்டணி கட்சிகள் பேசாத சில விஷயங்களை ரொம்பவும் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினது சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் தான். அதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது. எங்களுக்கு தேவை இந்த மன்னராட்சி முறையில் கூட்டணி கட்சிக்கானது. இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்குமே ஒரு கொள்கை கூட்டணியில் பங்கெடுப்பது தான், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுப்பது தான் எங்களுடைய நிலைப்பாடுன்றது அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடை பிரகடனப்படுத்துறாரு, பகிரங்கமாக அறிவிக்கிறாரு. ஸோ அந்த இடத்த அந்த ஸ்பேஸை விசிகா அவருக்கு கொடுத்துருந்தது.
ஆனால் தொடர்ச்சியாக அவர் வந்து ஓப்பன் டாக்காக பேசும்போது அவர் திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகாவுக்கும் ஆளக்கூடிய தரப்புல இருந்து ஒரு விதமான அழுத்தம் வந்து கொடுக்கப்படுது. அந்த அழுத்தம் வந்து விசிகாவுக்கு ஆரோக்கியமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகாவுக்குமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது தான். இங்கே அழுத்த விசிகா தான் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக உண்மையை உடைச்சிருக்காரு மாநாட்டில். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றது இந்த அவர்கள் எந்த ஒரு சித்தாந்தத்தின் சிந்தனையினுடைய அடிப்படையில் பயணம் செஞ்சாலும் அந்த கட்சிகளுக்கு திராவிட மாடல், புது மாடல், விடியல் என்ன பேர், பொற்கால ஆட்சின்னு என்ன பேர் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றா 2 லைன்ல சொல்லிட்டாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திமுகவினுடைய தூக்கத்தையும் அதிமுகவினுடைய தூக்கத்தையும் கலைச்சி விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த அடித்த புயலில் நாம் தமிழர்லாம் காணாமல் போயிடுச்சு. அப்போ இங்கே வந்து கலவரத்தை மட்டுமே மைய புள்ளியாக வச்சு தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் தன்னை வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் பிஜேபியினுடைய வேலையாக இருக்குது. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அவர்கள் வந்து சாதிய ரீதியான ஒரு பிரச்சனையை கையில் எடுப்பாங்க, இல்லை மத ரீதியான ஒரு பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் நாங்கள் எல்லாருக்குமானவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இங்கே இன்றைக்கு வந்து தமிழகத்திலையுமே ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய நிலை வந்து ஓப்பன் டாக்காக இருந்தது. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. இதுவரை தமிழக அரசியல் களத்தில் வரலாற்றில் ஒரு கட்சியில் இருந்து விலகிய பின்பு திரும்ப மீண்டும் அந்த கட்சி தலைவரை போய் பார்த்து நான் இந்த கட்சியில் சேர்ந்துட்டேன், எனக்கான ஆசிரியர் நீங்கள் தான், ஆசான் நீங்கள் தான், எனக்கான அண்ணன் நீங்கள் தான், அரசியல் பற்றையில் உங்கள்கிட்ட தான் நான் வளர்ந்தேன், உங்களை நான் பார்த்துருக்கேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உங்களுடைய அன்பு எனக்கு வேணும் போய் நின்னவர் ஆதவ அர்ஜுனா தான். அதில் மாற்று கருத்து இல்லையே. ஸோ பண்பாடு அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். தமிழக அரசியல் களங்கள், தமிழக அரசியல்வாதிகள் இதை வந்து உற்று நோக்கணும், இதை போன்ற ஆரோக்கியமான அரசியலை பண்ணணும். அண்ணன் அவர்கள் பதிலளிக்கிறார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து அவர் ஆதவனுடைய செயல்பாடுகள் வந்து முகம் சுளிக்கக்கூடிய விதத்தில் எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வருகை வந்து அப்போ இங்கே தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர் என்னவா நினைக்கிறார்? இப்படிப்பட்டவர் ஒருத்தருடைய வருகை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது. 2ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்க போகும்போது இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கான கூட்டங்கள், அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் எல்லாத்தையுமே அறிவிக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்துடுது. அடுத்தது நம்ம இதை தான் பண்ண போகிறோம், அடுத்தது இதுதான் பண்ண போகிறோம், அடுத்தது தளபதி சுற்றுப்பயணம் வரப்போகிறாரு, அதுக்கடுத்தது தேர்தல் வேலைகளை பார்க்க போகிறோம், பூத் கமிட்டி போடக்கூடிய வேலைகளை பாருங்கன்ற எல்லா வேலைகளுமே எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது இது வந்து அரசியல் களத்திலேருந்து ஆதவ அர்ஜுனா அங்கேருந்து வந்தாலும் அவருடைய இலக்கு என்பது ஒரு இலக்காக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை நோக்கி தான் அவர் பயணம் பண்ணுவார். தான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அவரை சுருக்கிடுறாங்கன்றது கூட அவருடைய எண்ணமாக இருக்கும். இப்போ ஒரு விசிகாவில் 6 சீட்டு, அதில் 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் தாவேக்காலால் 234 சீட்டு நம்மளுடைய தலைமையில் தான் ஆட்சின்றாரு. அப்போ அவருடைய கருத்து எந்த அளவுக்கு போய் சேரும் இதை தான் பார்க்குறாரு. அப்போது நம்மளுடைய உழைப்பு இங்கே தேவைன்னு சொல்கிறாரு. நான் வாழ்க்கையில் மிக ரொம்ப ஒரு கடைநிலையில் அடிபட்டு வந்தவன் சொல்லி பேசுகிறார். நீங்கள் அந்த புத்தக வெளியீடில் அவருடைய பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா நல்லா நீங்கள் உள்வாங்கியிருக்கலாம். தான் வந்து எதனால் சாதிய அடக்குமுறை, நான் சாதியை சார்ந்தவன் அல்லன்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன்றார். அப்போது இதை தாண்டி எல்லாம் சில விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்கள்லாம் அவர் காது கூட கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. தான் கொண்ட கொள்கையிலும் பாதையிலும் உறுதியாக இருக்கிறார். அவருடைய பயணம் தெளிவாக இருக்குது, அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். அதே தான் தாவேகா தலைவர் தளபதி அவர்களுடைய கருத்தும் பாதையும் பயணமும் அப்படிதான் இருக்கு. அண்ணன் அவர்களுடைய பாதையும் பயணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் ஏன் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்கள் ஒரு வட்டத்துக்குள்ள குறுகிறாங்க. இவர்கள் தமிழகம் முழுக்க பறந்துருக்கிறாங்க. நாளைக்கு தேசிய கட்சியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற இடத்துல நம்மை போன்றவர்கள் இங்கே இருக்கிறது, நம்மளாம் இங்கே தான் இருக்கணும்ன்ற ஒரு முடிவை எடுக்கிறாரு, வரவேற்கிறாங்க. ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. நிச்சயமா எந்த விதத்தில் காணாமல் போயிருக்கு? இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வந்து கட்சியை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய ஒரு முகம் தோலுரிக்கப்பட்டு இவர்கிட்ட காட்டப்பட்டிருக்கு இவர் மீது.
அதனுடைய அடையாளமா அண்ணாமலை என்ன மாதிரி எந்த விதத்துல ஏன் அண்ணாமலை வாயெல்லாம் வாடகைக்கு விட்டாரா இன்னைக்கு? எங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு? ஹெச் ராஜா எங்க போயிட்டாரு? தமிழகத்தை நாங்கள் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னார் அமித்ஷா எங்க போயிட்டாரு? தமிழகம் எங்கள் கையிலன்னு தமிழிசை அவர்கள் துள்ளி துள்ளி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்களே எங்க போயிட்டாங்க? பொன் ராதாகிருஷ்ணன் எங்க போயிட்டாரு? நயினார் நாகேந்திரன் எங்க போயிட்டாரு? இவரு எங்க போயிட்டாரு? எல்லாரும் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் எங்க போயிட்டீங்க? இன்னைக்கு அங்கதான் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது இல்ல? உங்களுக்கு போட்டியிட தகுதி இல்லையா? திராணி இல்லையா? உங்களுடைய வேகம் உத்வேகம்லாம் என்ன ஆச்சு? நீங்க எல்லாம் இந்தியா முழுக்க நீங்க ஒரு ஒன்றியம் முழுக்க ஒரு தேர்தலை சந்திப்பீங்க, இங்க நடக்கிற ஒரு பை எலெக்ஷனை சந்திக்க மாட்டீங்க. அதே அதிமுக வந்து அதை வேணான்னு சொன்னா அதை ட்ரோல் பண்ணுவீங்க, சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நிற்பீங்க. புரியுதுங்களா? இப்போ பிஜேபியினுடைய ஒரு முகமாக தான் சீமான் இருக்கிறாருன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல சதவீதம் ஓட்டுகள் அதிகமாக குறிப்பா எந்த விஷயத்துல வந்து பிஜேபி முகமா இருக்காரு? சங்கி சகத்தோழன்னு சொல்லும்போது அவனை என்னன்னு சொல்லுவீங்க? பெரியாரை இன்னைக்கு வந்து நான் இதை பண்ணிடுவேன் பெரியார், அதாவதுங்க தலையும் இல்லாம வாலும் இல்லாம நடுவுல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி காட்டினா இதா தான் இருக்கும். இல்ல அதுவும் பேசியிருக்காருல்ல பெரியார். எதனால் பேசப்பட்டது? அதையும் பேசணும் இல்ல. எதுக்காக திமுக வந்தது? இல்ல திமுக எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அண்ணாவும் இவரு கலைஞர் அவர்களும் அப்போ எடுத்த ஒரு நிலைப்பாடு. எதுக்காக எடுத்தாங்க அந்த நிலைப்பாடு? அவர் வந்து இப்போ இவருடைய திருமணத்திற்காக பெரியாருடைய கொள்கையிலிருந்து மாறுபடணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு திராவிட இயக்கமா புதுசா மாறும். அந்த கொள்கை சரியில்லை அப்படின்றதுனால தானே இவங்க வந்து திமுக அப்படின்ற அதிமுக வந்தது. அதான் அவங்களுக்கு பிடிக்கல, அதனால வெளியே வரல. அதை தான் சொல்றேன். அவரவர்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு ஐயா வீரமணி அவர்கள் இருக்காங்க, என்ன பேசுறாரு? எந்த கொள்கையை பேசுறாரு? திராவிட கொள்கையை பேசுறாரு. அண்ணன் சுப்பவி இருக்கிறாரு, எந்த கொள்கையை பேசுறாரு? அண்ணன் கொளத்தூர் மணியன் இருக்கிறாரு, என்ன கொள்கையை பேசுறாரு? அண்ணன் குடந்தை அரசன் இருக்கிறாரு, எந்த கொள்கையை பேசுறாரு? இவர்கள் எல்லாருமே பெரியாரியவாதிகள் தான், ஆனா ஒரே கோட்டில் நிறுத்துங்க. அந்த மாதிரி அது அவர்களுடைய விருப்பம், அதை வந்து யாரும் திணிக்க முடியாது. புரியுதுங்களா? இவருக்கு நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க என்ன வேணா பேசுங்க, ஏன் தலையில தூக்கி அன்னைக்கு என்ன உங்களுக்கு அறிவு இல்லாம போச்சா? மூளை கண்டு விழுந்துருந்தது. இப்போ நீங்க சொல்ற ரைட்டு. இதேதான் வந்து இவர் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து விசிகால இருந்தாரு, இப்போ அவரோட நிலைப்பாட்டை மாத்தி இப்போ தாவேகால சேர்ந்திருக்காரு, எடுத்து விடப்பட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னதுல என்ன தவறு இருக்கு? அந்த எங்களுடைய பைலாலேயே அது இருக்குன்னு சொல்றாரு. அப்போ விசிக அவனுடைய பைலாவில் அது இல்லையா? அதை நீங்க யோசிக்கணும்ல. அவர் இருக்கிறது தானங்க பேசுறாரு, இல்லாத ஒரு விஷயத்த கட்டமைக்கல. அவர் விசிகா கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை தான் பேசுறாரு. அப்ப நீங்க அதை பேசும்போது ஓப்பன் டாக்கா பேசுங்க. நீங்க வந்து மாதவர்ஜுனா கட்சிக்கு முரணா செயல்படுறாருன்னு எந்த இடத்துலயும் அண்ணன் திருமாவர்கள் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? அதை சொல்லுங்க. அவர் ஓப்பனா பேசுறாருல்ல. அவருக்கும் ஒரே கொள்கை தான், பக்கத்துல நிக்க வச்சுட்டு தானே பேசுறாரு. தம்பி இருங்கன்னு இடைமறிக்கணுமா இல்லையா? ஏன் மறிக்கல? அப்போ அவருடைய கொள்கையில தான் ஒத்து போறாருன்ற திருமானன் ஒத்து போறாருன்றது அந்த இடத்துல அவர் சொல்லிடுறாருல்ல. எல்லாரும் முன்னாடியும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களும் இருக்கிறாங்கல்ல. அண்ணன் திருமா இருக்கிறாருல்ல, எவ்வளவு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். தம்பி நீங்க சொல்லக்கூடிய கருத்து தவறானது, நிறுத்துங்க. என்னுடைய கருத்து கொள்கை வேற, அவருடைய கருத்தும் கொள்கை வேற. ஏன் சொல்லல? சொல்லுங்க. வன்னியரசு அவர்களும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய பேரும் வந்து அதை அப்போஸ் பண்ணாங்களே. அவர் பேசும்போது என்ன சொன்னாங்க? அவங்களும் அப்போஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து எங்களோட கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லாத விஷயத்த வன்னியரசு அவர்கள் ஏன் திருமானன் சொல்லலன்னு கேட்கிறேன். திருமானன் ஏன் சொல்லல? கட்சியினுடைய தலைவர் யாரு? திருமானன் சொல்லணும்ல. இங்க நிறைய விஷயங்கள் அழுத்தங்கள் காரணமா தான் அண்ணன் வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு அழுத்தம் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? யார் அழுத்தம் கொடுக்க முடியும்? யார் அழுத்தம் கொடுக்க முடியும்? இந்த நாட்டுல வந்து விடியல் ஆட்சின்ற பேர்ல ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாழ்க்கையும் இருட்டடிப்புல செஞ்சுட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு படிக்கக்கூடியவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் அவனுடைய புக்கை வாங்கி கொடுக்கறதுக்கும் வசதி இல்லாத ஒரு சூழல்களை கொண்டு போய் தள்ளிட்டு விவசாயிகளை ஒட்டுமொத்த அவனை கடங்காரனா மாத்திட்டு சரியான ஒரு திட்டமைப்பு இல்லாம கட்டமைப்பு இல்லாம தமிழக மக்கள்ல வெள்ளத்திலையும் இதுலயும் வஞ்சிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் இழைக்கப்பட்டு சாதிய கொடுமையிலும் மத கலவரத்திலும் தூண்டக்கூடிய விதத்திலையும் போதைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அடமானம் வச்சுட்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுடைய இதுல பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். யாருடைய அழுத்தம்னு கேட்டீங்க இல்லையா? இதை போன்ற இதெல்லாம் யாரு பண்றார்களோ
அவர்களுடைய அழுத்தம் காரணமாக தான் இதுவும் பேசப்படுது. யாரும் இங்க சுதந்திரமா பேசல. அண்ணன் கோ பாலகிருஷ்ணன் எப்படி பேசினாரு, அண்ணன் வேல்முருகன் எப்படி பேசினாரு, இவங்களுடைய கொந்தளிப்புல எல்லாம் எதுவுமே நியாயம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப அதெல்லாம் நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? அவர்கள் சொல்லக்கூடியது கேட்கக்கூடியது சட்டமன்ற மரபுக்கு அப்பாற்பட்டதா, சட்டமன்ற விதிகளுக்கு அப்பாற்பட்டதா? ஏன் இதை திமுக மறுக்குது? ஆமான்னு ஒண்ணு உங்களால செய்ய முடியல. 100 கோடி ரூபாய் நாங்க 10 கோடி ரூபாய் விளையாட்டு அரங்கம் அமைக்க போறேன்றாரு முதல்வர் சாரணியர்களுக்கு. நேற்று நடந்த விழா ஒன்றுல ஒரு காது கேட்காத மாணவி, வாய் பேச முடியாத மாணவி, கன்னியாகுமரியில இருந்து ஒரு பொண்ணு வந்து இங்க ஒரு பந்தயத்துல கலந்துக்கிறாங்க. அவர்களால போக முடியல, அந்த போட்டியில கலந்துக்க முடியல. உடனடியா அவங்க இப்ப வந்து இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள்லாம் அணுகுறாங்க. அப்ப நம்ம போன்றவர்கள்ட்ட வராங்க. நம்மளுடைய நண்பர் ஒருவர் வந்து இப்ப முன்னெடுக்கிறாரு அந்த விஷயத்த, முகமது கவுசுன்றவர் அதுக்கான இதை பண்றாரு. வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றம் உலகளாவிய நாடுகள்ல போய் வாதாடக்கூடிய அளவுக்கு திறமை படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞரை நாடுறாங்க. இலவசமா பண்ணித்தராரு. அந்த பிள்ளைக்காக கேஸ் எடுக்கிறாரு. அந்த கேஸினுடைய உச்சபட்சமாக போறாரு. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாரு. அந்த குழந்தையோட சேர்த்து இன்னும் 7 குழந்தைகள் அந்த நாட்டுக்கு அனுப்பப்படுது. அதை தொடர்ந்து அந்த குழந்தை போய் ஒலிம்பிக்லயும் விளையாடிட்டு வந்துருச்சு. அப்போ நீங்க எங்க ஊக்கப்படுத்துறீங்க? எதை பண்றீங்க? ஃபார்முலா ரேஸ் கார் நடத்துறதுக்கு 1000 கோடி இருக்குல்ல உங்களுக்கு. யாருக்காக? அதுல சாராய விளம்பரம் பண்றான், அதை அனுமதிச்சுக்கிட்டு நீங்க போய் பார்த்துட்டு வரீங்க. அது உங்களால முடியுது இல்ல? வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கொடுக்க முடியலையா? பரந்தூருக்கு அவர் போயிட்டு வந்துட்டாருன்னு உடனே பரபரப்பா மறுநாளே ஒரு அறிக்கையை உங்களால எப்படி கொடுக்க முடியுதுன்னு கேட்கிறேன். இதுதான் திராவிட மாடலா? அப்ப இவ்வளவு நாள் நீங்க ஏன் அவனை போய் எட்டி கூட பாக்கலீங்க? நீங்க போராடுறது தப்பு. நாங்க விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் இல்ல, நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள். இங்க இவ்வளவு நீர்நிலைகள் இல்ல, இதெல்லாம் பாதிக்கப்படல. ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரும். இந்த இடத்துல நீங்க மாறிடுங்க. இந்த நீர்நிலைகள் எல்லாம் அங்க வந்து பராமரிக்கப்படும், அங்க விரிவாக்கம் செய்யப்படும். இந்த இடத்துல நீங்க விவசாய நிலங்களா நாங்க தரோம், அதுல நீங்க விவசாயங்களை பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஏன் மக்களை கன்வின்ஸ் பண்ணல? நீங்க ஏன் போகல? உங்களால இன்னைக்கு ஓட முடியுது இல்ல? ரோட் ஷோ நடத்துறீங்க, இங்க இருந்து அங்க இதுல இருந்து இப்ப அண்ணா நினைவகத்துக்கு வந்து நடந்தே போறீங்க. இப்பெல்லாம் முடியுதா? நல்லா இருங்க, உடல் ஆரோக்கியத்தோட. உங்களை யாரும் வசைப்பாடலைங்க. ஆனா மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்கிறோம். அது உங்களுக்கு புரியலையா? எப்ப விவசாயிகளும் கிராமவாசிகளும் டன்சனுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறான், நடைப்பயணமா போறான், நிராயுத பணியா போறான், காந்திய வழியில போராடுறான், தன்னுடைய உரிமையை மீட்டெடுக்கணும்ன்றான். ஆனால் அவனோட வந்து நீங்க காவல்துறையை வச்சு அடிக்கிறீங்க, நிறுத்துறீங்க, அவன் தாக்கப்படுறான், அனுமதி இல்லைன்றீங்க. இப்ப எப்படி உங்களுக்கு மட்டும் கிடைக்குது? இதுக்கு மட்டும்தான் தமிழக அரசா? அப்ப நீங்க எதை வேணா பண்ணுவீங்க, இங்க கேட்கறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. மிக பிரம்மாண்டமா வந்து நிக்கிறாரு, யாரும் அவ்வளவு சீக்கிரம் இடப்பற்ற முடியாது. 2026 வாங்க, நாங்க போராடுறதுக்கே எங்களுக்கு ஒரு அனுமதி தேவை. நீங்க ஒரு பேரணி நடத்தக்கூடிய சூழல்களை தமிழக அரசு உங்களுக்கு ஏற்படுத்த இல்லைன்னு பாருங்க. இது ஜனநாயக ஆட்சியா தான் இருக்கும். திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கான ஒரு பேரணியை மட்டும் நடத்தணும், உங்க மாநாடு மட்டும் தான் நடத்தணும். இப்ப எப்படி போனீங்க டென்ஷனுக்கு? பாராட்டு விழா மாலைய மரியாதையை வாங்கி போட்டுக்கிறதுக்காக மட்டும் போனீங்களா? அப்போ போனமா இருந்தா கூட மாலையை உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? யாரங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் செத்து சுண்ணாமாக்கிட்டு இருக்கிறான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தன் வழக்கு கொடுக்கறான், தன்னையே எரிச்சு நாசமா போனதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த வழக்கு எடுக்கிறீங்க. ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு வழக்கு, இந்த ஈசிஆர் ரோட்ல கார்ல கொடி போட்ட உடனே ரகுபதி என்ன செய்தி தொடர்பு அமைச்சரா? உடனே அவரை இறக்கி விடுறீங்க. ரகுபதி அவர்களை நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. இன்னும் 1.5 வருடங்கள் தான் இருக்கு. சரியா சொன்னா 15 மாசம் தான் இருக்கு. எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப உங்களுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் வரீங்க? வாங்க பாக்குறோம். என்ன இன்னைக்கு நீங்க ஈசிஆர் ரோட்ல ஒரு பொண்ணுக்கு உடனே மறுநாளே எடுத்து அந்த பையனை ஒரு வீடியோ எடுத்து எங்க குடும்பம் வந்து அந்த பையன் குடும்பம் அதிமுக குடும்பமா சொல்ல வைக்கிறீங்க. அவனோட அம்மாவோட அத்தை பையன் கட்சியில இருக்கிறாராம். எப்படி? அவங்க அப்பாவோ அம்மாவோ கட்சியில இல்ல, அவனுடைய அப்பாவை பெத்தவங்களோ அம்மாவை பெத்தவங்களோ இல்ல. அப்ப யாரா நீங்களான்னு கேட்கிறேன். அப்ப எதை நோக்கி போகுது? ஏன் ஞானசேகரனை இதை மாதிரி நீங்க ஒரு வீடியோ போடல? ஏன் வேங்கை வயல் பிரச்சனைக்கு அவர்களை ஒரு வீடியோ போட வைக்கல? ஏன் அண்ணா நகர் பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் நீங்க ஒரு வீடியோ போட வைக்கல? அப்ப நீங்க எதை நோக்கி போறீங்க? நீங்க யார்? நீங்க யார்? இந்த அடையாளத்தை நீங்க முகத்திரையை கிழிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்குது? இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் இருக்குது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் உணர்வாகவும் எழுச்சியாகவும் நிற்கக்கூடியது. அவன் தான் நிக்கிறான். இங்க களத்துல கேள்வி கேட்பான். அவர் வர்றேன்னு சொல்றதுக்கே பயந்து சாகக்கூடிய நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய நிலைப்பாடுகள்ல என்ன? எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? படிக்கிற பிள்ளைக்கு புத்தகம் கூட கொடுக்க முடியாத வக்கத்து அரசாங்கம் தான் இந்த தமிழக அரசாங்கம். மாற்ற முடியுமா?
இப்போ நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8.2% வாக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கின கட்சி கிட்டத்தட்ட மாநில உரிமை, அதாவது மாநில கட்சியை மாற்ற போகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நாம் தமிழர் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? நீங்க பாஸ்ட் நடந்து முடிஞ்சதை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சொல்றேன். கிராஃப் பாத்தீங்கன்னா கிராஜுவலி திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இந்த மாதிரி எங்களையே வஞ்சிக்கக்கூடிய இவங்க வந்து சொல்றாங்க, இவங்களால தான் பீட்டா உள்ள வந்தான், இவர்கள் சொல்றாரு இவன் டே 2 பேர் வெளில போங்கன்னு சொல்லிட்டோம். எந்த அரசியல்வாதியும் எல்லாத்தையுமே வெளியில தள்ளிட்டாங்க. அதுல ஒரு மாற்று வேணும்ன்றதுனாலதான் இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டாங்க எல்லாருமே. அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கு முன்னாடி அவருடைய சதவீதம் என்ன? இப்ப இந்த இடைத்தேர்தலில் நீங்களும் நின்றுக்கலாமே. யாருக்கு இந்த தேவையில்லைங்க, தேவையில்லை. இதோட நிலைமை எல்லாருக்குமே தெரியும். இது இப்போ கருத்து கணிப்பு திமுக ஏங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 30-35 அமைச்சர்களும் போய் அங்க நிப்பீங்க, இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளரும் போய் நிப்பீங்க, தெருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நிப்பான், அவன் போட்டி போடுவீங்களா? கொள்ளைய வச்சிருக்கீங்க. அப்படி இருந்து நாம் தமிழர் அங்க அவங்க வந்து போட்டிட்டு அதானங்க. நீங்க திருப்பியும் புரியல, அவர் போராடலைங்க, இது அஜெண்டா, இவங்களுக்குள்ள ஒரு அசைன்மெண்ட், அவ்வளவுதான். வேற என்ன டிஎம்கே கொடுத்ததா? யாரு டிஎம்கே அஜெண்டா? அந்த அஜெண்டாவை டிஎம்கே கொடுத்ததா இல்ல யார்? ஆமா, இல்லன்னா இன்னொருத்தன் வருவான்ல. வேற யார் நிக்கிறாங்க? தோழர் திருமுருகன் காந்தி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்களா? ஆமா. ஏன் நிறுத்துறாங்க? திருமுருகன் காந்தி அவர்கள் ஓட்டு அரசியலுக்கு எதிரான ஒருத்தர் தான் கருத்தியல் ரீதியா, புரியுதுங்களா? இவனுங்க விட்ட நியாயமான ஒரு தேர்தல் அணுகுமுறை இல்லை, வாக்குச்சீட்டு முறை வரும்போது தான் அது ஒழுங்கான தேர்தலாக நடக்கும்ன்ற ஒரு கொள்கை கொண்டவர் தான் அவர். ஆனால் இன்னைக்கு போயிட்டு ஒரு வேட்பாளரை நிறுத்தி பண்ணுறாருன்னா இவர்களுடைய முகத்திரை கிழிஞ்சிருக்குன்றதுனால தான் போய் நிற்கிறார். யாரோட முகத்திரை? சீமானுடைய முகத்திரை. ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவராக மாறி இருக்கிறாரு, புரியுதுங்களா? அவரா ஜால்ரா அடிக்கிறார்? ஆமாம், வேற யாரு? சரி, ஓகே. பேசும்போது எதிராக தான் பேசணும், அப்போ தான் ஓட்டு விழும். இப்போது நீங்கள் 8% வாக்குகளை 6 காட்டுறீங்களோ, 10 காட்டுறீங்களோ, 12 காட்டுறீங்களோ, 15 காட்டுறீங்களோ, இப்போ இந்த ஒரு தொகுதியில் நின்னதை எவனுமே இல்லை, யாருமே இல்லை. அந்த இடத்துல நின்று கத்தியை சுற்றிட்டு அண்ணன் நான் வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. சரியான தகுதி திராணி அத்தனையும் அவருக்கு இருக்குல்ல. 234லையும் நிற்கக்கூடியவன் நான் தான் கத்துவேன், மைக்கை பிடிச்சி மூலம் வந்த மாதிரி. இப்போ வாங்க கத்துங்க, 2026 ஸ்பேஸ் இருக்குது, நில்லுங்க. நீங்களா நாங்களா? எங்களுக்கு போட்டியாளர்களே இவங்க இல்லை, ஆண்டவர்கள் தான், புரியுதுங்களா? இன்றைக்கு ஆளக்கூடியவர்கள் தான். நாங்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொன்ன தப்பு இல்லை, மன்னர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் இங்கே ஆட்சி செய்ய முடியுன்றத, அந்த ஆலமரத்தை தான் வேரோடு ஆட்டி பிடுங்கி எரிய போகிறோன்றத சொல்கிறோம். ஓகே, அதாவது அந்த ஆலமரம் வந்து டிஎம்கே. அது ஆலமரமா இது வேலிக்காத்தா முள்ளு மரமான்றது தெரியாது, புரியுதுங்களா? அதை வேரோட பிடுங்கி எரியறதுக்கு தான் இந்த ஒரு இப்போ மக்களை ஊழல்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக கொண்டு வந்து வச்சிருக்கு பாருங்க. அதிகாரிகளையும் வாங்க வச்சு இருக்கக்கூடிய ஒரு மணலில் கொள்ளை, எதில் கொள்ளை அடிக்கல சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, இப்போ நீங்கள் ரொம்ப தீவிரமாக ஒரு சில விஷயங்கள் பேசும்போது, இப்போ ஈசிஆரில் நடந்த அந்த பெண் விஷயத்துக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அறிக்கையோடு நிப்பாட்டிட்டார் தலைவர் அவர்கள். அதுக்கடுத்து வெளியே வந்து இதை வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே எதுவுமே சொல்லவே இல்லை அவர். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுத்துட்டா தமிழகத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்க? கொடுக்கலாம்ல, சும்மா ஒரு வந்து அவரோட கண்டன அறிக்கை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இல்ல இருங்க, அது ஃபாலோ பண்றதுனால தான் சொல்றேன். அவர் தெளிவான பாதையை, அவருடைய பாதையை வகுத்துட்டாரு. பயணத்துல தெளிவு இருக்கு, குழப்பங்கள் இல்லை. அவர் தெளிவா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, புரியுதுங்களா? மக்களோட நேரடியான தொடர்புல இருக்கிறாரு. மக்கள் யாராவது வந்து பார்க்க முடியாம போயிட்டாங்க, நேற்று எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேரையும் பார்த்துட்டு தான் போயிருக்கிறாரு. அது புரியுதுங்களா? அதாவது இல்ல தன்னுடைய அலுவலகத்துன்னு இல்ல, பரந்தூருக்கு வராரு, பரந்தூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசுறாரு. பேசின 24 மணி நேரத்துல தீர்வு வந்துதான். அது வேலிடான பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வேங்கை வயல் போக போறேன்னு குறிப்பிடுறாரு. அங்க நிலைமை என்ன? டன்சனுக்கு எதிராக ஆதரவு கொடுத்திருக்கிறாரு, விவசாயிகளுக்கும் கிராமவாசிகளுக்கும். அங்க உள்ள நிலைப்பாடு என்ன? இப்போ இவர்கள் தான் வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. வேங்கை வயல்ல தொட்டியில ஏறுறாங்கன்னா 5 மணிக்கு மலத்தை கலந்தாங்க, அது வந்து 10 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, உடனே நாட்டம் வந்துருச்சு, வயிற்ற வலிக்கிற இல்லை. அது ஆல்ரெடி 10 நாளைக்கு மேலே முன்னாடியே கலந்துட்டாங்க. அதனுடைய தண்ணி அதுக்கப்புறம் தான் நாத்தம் அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? வழக்கு SC ST சிறப்பு நீதிமன்றத்திலேருந்து போயிடுச்சு, சிபிசிஐடி இதை விசாரித்து முடிவு வந்துருச்சு. சிபிஐ வழக்கு விசாரணைகள் வேணும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். தளபதி அவர்கள் பரந்தூருக்கு வேங்கை வயலுக்கு பரந்தூருக்கு வந்த மாதிரி வேங்கை வயலுக்கு போயிடுவாருன்ற ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் உருட்டுறீங்க. என்ன? எப்போ போவார்? எதுக்கு?
வேங்கவேலுக்கு போவார், நிச்சயமாக போவார். இந்த விஷயம் முடிஞ்சவொன்னே அடுத்தது அங்கே கிளம்புவார். அதில் மாற்றம்லாம் இல்லை. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் வச்சுருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் போகிறார், எல்லா மாவட்டத்திலையும் பேசுவார். புரியுதுங்களா? ஒரு நாள் பரந்தூருக்கு போயிட்டு வந்ததுக்கு என்னென்ன இன்னைக்கு வரைக்கும் அடங்கலையே உங்களுடைய கொதிப்பு. இப்போ அதாவது தமிழக வெற்றி கழகம் அடுத்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றது கருத்து கணிப்பு எல்லாருமே சொல்கிறாங்க. அது இல்லை, நான் மாற்று கருத்தை நான் எதுவும் சொல்ல விருப்பப்படலை. அப்படி இருக்கிறப்ப வந்து மாநில செயலாளர்கள் வந்து நியமிக்கிறாரு தலைவர் அவர்கள். நியமிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ரோட்டில் வரும்போது மாவட்ட செயலாளர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, மன்னிக்கணும், மாவட்ட செயலாளர் அறிவிச்சதுக்கப்புறம் அவங்க ரோட்ல இருந்து வரும்போது கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இடையூறு கொடுக்குற மாதிரி வந்து ஜேசிபி கொண்டு வந்து அங்கேருந்து மலர் கொட்டுறதும் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. போரூர்லேருந்து அம்பத்தூர் போகிற ரூட்டில் வந்து ஒரு பெயர் வந்து பாலமுருகன் நினைக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட சென்னை கிழக்கு செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் போகிறப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ ஒரு கீழே கமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே எதுக்காக இவ்வளோ அலப்பறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி உருவாக்காதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கிடையாதுங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, இவ்வளவு நாள் அவங்க வந்து திரைத்துறையில் பார்த்த ஒரு தனக்கான ஒரு தலைவரை இப்போ வந்து நேரில் பார்க்குறான், மக்கள் களத்தில் பார்க்குறான். அதுக்கான ஒரு ஆர்வத்தில் ஒரு விஷயத்த பண்ணுறான். இவங்க வந்து தலைவர் அறிவித்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களும், அது விலையில்லா உணவகமாக இருந்தாலும் சரி, முட்டைப்பால் திட்டமாக இருந்தாலும் சரி, கல்விக்கான பயிலகமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையுமே நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுலேயும் சகோதரர் பாலமுருகன் நிறைய இடங்கள்ல அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பக்கம் ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா சகோதரர் சரவணன் நடத்துகிறாரு, தென் சென்னையில் சகோதரர் தாமு அவர்கள் நடத்துகிறாரு, இப்போ நெல்லை மாவட்டத்தில் அண்ணன் சஜி அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா விக்கி இன்னும் நம்ம சிறப்பாக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கான ஒரு அங்கீகாரம், அரசியல் அங்கீகாரம், அரசியல் கட்சியில் ஒரு அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்தை தலைவர் தனக்கு கொடுத்துட்டாங்கன்றப்போ வரவேற்பு நடுவில் மக்கள் மாட்டிருக்கலாம், ஒரு சிரமங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். அவர்களுடைய ஆதரவாளராக அந்த சிரமத்தில் ஏற்படுத்துகிறவர்களுக்கு நான் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இங்கே வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இடையூறுகள், இவர்களால் வேறு ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பேசலாம். ஒருத்தன் குடிச்சிட்டு நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு, பஸ்ஸுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு, வழி விடாமல் படுத்துக்கிட்டு இருக்கான், கால் மேலே கால் போட்டுக்கிட்டு. எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 5-10 நிமிஷம் சுணங்கி இருக்கலாம். அதனால் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. இதை மக்கள் வந்து ஒருபோதும் வந்து இது தவறதா இல்லை. நீங்கள் அரசியல்வாதி முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கலாம். அதாவது வந்து அதுக்காக சொல்கிறேன், உதாரணமாக அவர் இருப்பார், தொண்டர்கள் இருக்கணும்ல. அவனுடைய ஒரு ஆர்வத்தை தடுத்துடவே முடியாது. நான் ஒரு போக்கு சிந்தனை வந்து அந்த ரசிகர் மனப்பான்மையிலே அவங்களா இருக்கிறாங்களோ இல்லை. அதாவது திரும்பவும் சொல்கிறோம், ரசிகர்ன்ற மனப்பான்மையை தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. அதில் மாற்றமே கிடையாது. ரசிகனாக இருந்தால் நீங்கள் விசில் சத்தம் காதை கிழிச்சிருக்கும். இன்றைக்கி கைத்தட்டலை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அவர்கள் ரசிகர் மன்றத்திலேருந்து எப்போவோ வெளியில் வந்து ரசிகர்ன்ற மனப்பான்மையை மாற்றிக்கிட்டு தாவேக்கான்ற ஒரு கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு 5வது பெரிய கட்சின்ற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இவ்வளோ தொண்டர்களை எண்ணிக்கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு இளம் தலைவராக இவரை பார்க்குறாங்க. அதுலேயும் மாற்றம் கிடையாது. இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு கடந்த காலங்களில் இவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிக்க முன்னாடியும் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் இவருடைய கண்டன அறிக்கையை சிறுபான்மையின மக்களுக்காக சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது, தமிழக அரசு அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது, இங்கே அதை கொண்டு வரக்கூடாது, அதுக்கான நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன்றதை சொல்லி தான் அவருடைய முதல் கண்டன அறிக்கை அதுதான். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக எல்லாத்துலேயுமே பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ நீங்கள் பிஜேபி பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து அவரும் வந்து வெளிப்படையாக செய்தியாளர் சந்தித்து ஒரு சில விஷயங்கள்லாம், ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து விஜய் அவர்களும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாகவும் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஈசிஆரில் அந்த பெண்கள் வந்து மறிக்கப்பட்டப்ப ஒரு ஸ்டேட்டாகவே வந்து சொல்லிட்டார், அங்கே இருக்கிற முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஏற்கனவே அம்மா ஆட்சி காலம் இருந்தப்போ வந்து பிங்க் நிறத்தில் ஒரு இனோவா ஒன்று போயிட்டுருக்கும், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கவனத்தில் எடுத்து
இங்கே வந்து பெட்ரோல் வந்து ரொம்ப அதிகமாக ஊக்குவிக்கணும், அதுவும் இல்லாமல் அங்கேருந்து என்னோட வீடு வந்து ரொம்ப 30 நிமிஷத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்து சொல்கிறாரு, தைரியமாக வந்து அவர் வந்து பேசுகிறாரு. இதே மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் மற்றவங்களுடைய கருத்தாகும். இதை நல்லா தெளிவாக பேசிட்டார் இல்லையா? மற்ற எல்லாருக்கும் பேசியிருக்காரான்னு கேட்குறேன். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்கே போயிருந்தார்? பிஜேபியினுடைய தலைவர் ரூம் போட்டு எங்கேயா தூங்கிட்டு இருந்தாரா, இல்லை வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாரா? இன்றைக்கி நம்ம கந்தர்மலை பிரச்சனை நடக்குது இல்லையா, சிக்கந்தர் தர்கா பிரச்சனை நடக்குது இல்லையா, இதில் அவருடைய நிலைப்பாடு இல்லை என்ன, இதையும் ஓப்பனாக சொல்ல மாட்டுறாரு. பிஜேபிக்காரங்க எத்தனையோ பாலியல் வன்புணர்வு பிரச்சனையில் கைதானாங்களே, அதை பற்றியெல்லாம் பேசிடுவாரா? எல்லா வண்டியிலையும் பிஜேபி கொடி பொருத்தப்பட்ட காரு, எல்லாரும் பிஜேபியினுடைய நிர்வாகிகள், இதேமாரி உட்காந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்களேன், கொடுத்துருவாரா? இவர்கள் திருப்பியும் சொல்கிறேன், இவர்கள் அரசியல்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எப்படியெல்லாம் குழப்பத்தை விளைவிக்கணும், எதெல்லாம் பேசணுன்றது. அவர் பேசின கருத்தை நான் வரவேற்கிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தன்னுடைய கட்சிக்காரர்கள் செஞ்சதை அவர் கொண்டு வருவாரா? எத்தனை பிஜேபிக்கார எவ்வளோ பேர் போதை மருந்து வித்ததுல இருந்து பெண்களை வச்சு வியாபாரம் செய்த தொழிலாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க பிஜேபியில இருந்து தான் கைது செய்யப்பட்டாங்க. மாற்று கருத்து இருக்கா? இதே சென்னையில தான் சொல்றேன், தமிழகம் முழுக்க சொல்றது அப்புறம் இருக்கட்டும். இன்னும் எத்தனை ஆதாரங்களோட தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். அத்தனையும் தமிழக அரசு கைது செஞ்சதுதான். இத திமுக பீரியட்னு சொல்ல முடியாது. கடந்த அண்ணா திமுக காலகட்டத்திலேயே நீங்க அப்படிதான் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இதை சொல்லக்கூடிய தகுதியெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நீங்க இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறாங்க. இது வந்து பாபர் மசூதி எப்போ தகர்க்கப்பட்டதோ அந்த சிக்கந்தர் மலை தர்கா பிரச்சனை அன்னையில இருந்து இருக்குது. அங்க வடக்குல அப்படி ஒரு பிரச்சனைன்னா தெற்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துதான் மக்களை வந்து பிரிவினைவாதத்தின் அடிப்படையில கை வைக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய இது. ஆனால் இன்னும் ஒட்டுமொத்த சமூகமும் மாற்று மத சகோதரர்கள் தான் வந்து நிற்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அரவணைச்சு பாதுகாக்கக்கூடியதுல அதுல இப்ப இருக்கக்கூடியவர்கள் அரசியல்ல பெரும் கொண்ட ஒரு இடத்துலையுமே இருக்கிறாங்க. அதுல குத்துப்படுறாங்க, வெட்டுப்படுறாங்க, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்னைக்கு சாட்சி சொன்னதா வந்து ஒரு சிவன் கோயில் பற்றர் தான் வந்து சாட்சி சொல்றாரு நமக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக. அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து இப்போ திமுக வந்து பிஜேபியினுடைய ஒரு அஜெண்டா அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணா திமுகவை எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இப்போ அது வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு. அதனுடைய காரணமாக தான் நல்லா பாருங்க, நம்ம இவர் முருகன் வந்து முருகன் வந்து ஒரு யாத்திரை நடத்திருப்பார். யாருக்கு நடத்தினாரு? முருகனுக்காக நடத்தினாரு. ஏன் விநாயகர் காணாமல் போயிட்டாரு? ஏன் வந்து ராமர் காணாமல் போயிட்டாரு? சொல்ல முடியுமா உங்களால? இவர்களுடைய தெளிவான புரிதல் எடுத்துக்கணும். இவர்கள் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியலினுடைய தலைவர்கள் இதை முருகனை கும்பிடுவாங்களா? மக்களை ஏமாத்துறதுக்கும் சிதைக்கிறதுக்கும் பிரிவினைவாதத்தும் உண்டு பண்ணக்கூடிய பாசிசம்னு சொல்லக்கூடிய செயலை தான் அவர்கள் பண்றாங்க. இன்னைக்கு இவர்கள் அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கடவுள் நீங்க கும்பிடுறீங்க, விழா எடுக்கிறீங்க. இது யாருடைய? தமிழக அரசு எடுத்துதா இல்லையா? திராவிடம் தான் எங்களுடையது, திராவிட மாடல் தான் எங்களுடையது, திராவிட கொள்கை தான் எங்களுடையதுன்றீங்க. உங்க மனைவி எல்லா கோயிலும் போய் முன்னாடி வரிசையில முன் வரிசையில போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்ல தனிப்பட்ட விஷயம் தான். அப்ப நீங்க மற்றவர்கள் மீது அதை கொண்டு வரக்கூடாது, புரியுதுங்களா? ஒரு விழா எடுக்கிறீங்க, அதை நம்ம மாற்று கருத்தா சொல்லல. இவங்க ஏன் கோயிலுக்கு போறாங்கன்னு கேட்கல. மற்றவர்களுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கணும்ன்றேன். நானும் போகணும், எங்களுடைய தர்காவுக்கு போகணும், வழிபடணும். ஒரு இஸ்லாமியனா கேட்கலனாலும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் போகக்கூடியவர்களுக்காக அதை கேட்கிறேன், புரியுதுங்களா? இங்க இருக்கிறவர்களுக்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்துத்துவவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் இவர்களுக்கு தான் பிரச்சனை. மோதல் போக்கு ஏற்படும்னு 144 போட்டிருக்கான். இதை ஆளக்கூடிய தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? வெக்கமா இல்லையா உங்களுக்கு சொல்றதுக்கு? வெக்கமா இருக்கா இல்லையா? இப்போ அண்ணன் தம்பியா இருந்தவன், ஆனால் காவி பயங்கரவாதிகள் இங்க எங்க இருந்து வந்தான்? அவன் பேரணி நடத்துவேன்றான், ஊர்வலம் நடத்துவேன்றான், அடிப்பேன்றான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினுடைய மக்களுடைய பாதுகாவலனா நிற்ப, இந்த கையில நீதிக்கடி, இந்த கையில இந்த பத்திரிகையை வச்சுக்கிட்டு இந்த கையில பிறை கொடியோடவும் பயணம் பண்ணவர் தானே கலைஞர் 14 வயசுல திருவாரூர்ல சாலையோரங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணவர் தானே. இன்னைக்கு எங்க போயிடுச்சு? ஒட்டு மொத்தமா அடிச்சு 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 நிமித்தி முஸ்லீம் லீக்கை ஒன்றும் இல்லாம காலி பண்ணி ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு செருப்பாவே மாறி போயிட்டாங்க. எப்படி முஸ்லீம் லீக்கோட கூட்டணி வைக்கலான்ற ஒரு காலகட்டம் மாறி உனக்கு ஒரு சீட்டு தான் வா,
அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போய் மாத்தி வச்சிருக்கீங்க. இவ்வளோ கேவலமா இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் சிறுபான்மை மக்கள் மீது உங்களுடைய பார்வை அப்படிதான் இருக்குது. எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு சீட்டு கூட நீங்க தரல. இதுவே கேவலமான ஒரு விஷயம். நீங்க விடியலுக்கான சமூக நீதியை பேசுறீங்க, விடியலுக்கான அரசுன்றீங்க. இப்ப இதுல என்ன நிலைப்பாடு தமிழக அரசுக்கு? இதுல என்ன நிலைப்பாடு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு? இவர்களுக்குள்ள தகுதியும் திராணியும் கிடையாது. அந்த இடத்துல அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதுல மாற்று கருத்து இல்ல. தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதும் தண்டனைகள் அதிகமாகும் தான் குற்றங்கள் குறையும் சொல்றோம். அதுலயும் மாற்று கருத்து இல்ல. காவல்துறை பற்றாக்குறைன்னு சொன்னீங்க. ஒரு இடத்துல ஒழுங்கா நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, நீ கரெக்டா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அம்மாவை கொண்டு அவங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவன் பாத்துக்கிட்டு போயிருப்பான். நோட்டை தூக்கி விசிறி அடிக்கிறதும் என்னவோ இவர் உதயநிதி கேட்டாரே யார் அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து, இவங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரா? எதுக்காக மருத்துவர்கள்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க? அப்ப அங்க அவருக்கு உள்ள மரியாதை சுயமரியாதையை கட்டமைக்கக்கூடிய இயக்கத்துல ஏன் சுயமரியாதை இல்ல? அப்ப இருக்கக்கூடியவங்க பிச்சை எடுக்கிறாங்க. மக்களுடைய வரிப்பணத்துல தானே அத்தனை கட்டமைக்குது. கிண்டி மருத்துவமனையில் நடந்தது என்ன? அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எந்த தனியார் மருத்துவமனையில வேலை செஞ்சாரு எல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லைன்றதை ஒத்துக்குங்க. அதையெல்லாம் பார்க்காம நீங்க இந்த நிர்வாகத்திறனே இல்லாம நீங்க கரை கடந்து ஓடிட்டீங்க. புரியுதுங்களா? உங்களை திருத்தவும் முடியாது, மடைமாற்றவும் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு வேலைக்கு தான் இப்போ வந்திருக்கிறார். உங்களை திருச்சி பிரயோஜனம் இல்லை, உங்களை மடைமாற்றி பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம இந்த சமூகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் ஏதோ ஒன்று பண்ணணுன்றது தான் அவர் வந்திருக்கிறார். அப்ப அவருடைய பாதை அப்படிதான் இருக்கும். அவருடைய தம்பிமார்கள் தொண்டர்கள் தொடர்ச்சியா மக்கள் களத்துல போராட்ட களத்துல தான் இருக்காங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வாழ்த்துக்கள்.